ஒரு வேடன் காட்டுக்கு வேட்டையாடி போயிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இருள் சூழ்ந்துகிட்டே இருக்கு. அவனுக்கு வழியே தெரியல. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு புலி வந்து அவனை துரத்துது. ஒரு மரத்து மேல போய் ஏறி உட்காந்துக்கிறான். பக்கத்திலேயே கரடியும் இருக்கு. கரடி வந்து சொல்லுது, நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன், நீ மரத்திலேயே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இன்னையில இருந்து நீ நானும் ஃப்ரெண்டு, நீ என் மடியில படுத்து தூங்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் உன் மடியில படுத்து தூங்கிடுறேன், பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா நீ உன் வழியில போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கரடி சொல்லுது. அப்ப பாத்தீங்கன்னா கரடி மடியில அந்த வேடன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ புலி சொல்லுது, நம்ம ரெண்டு பேரும் விலங்குகள், அவன் வந்து மனிதன், அவன் கீழே தள்ளி விட்டு நான் ரொம்ப பசியா இருக்கேன், சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புலி கேக்குது. இல்ல நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து துரோகம் செய்யவே மாட்டேன். ஒருத்தவங்கள கொலையாளிங்கிறதுக்கு நானு போகவே இடமே குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடி சொல்லுது. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வேடன் முழிச்சதுக்கு அப்புறம் அவனோட மடியில கரடி தூங்கிட்டு இருக்கு. அப்போ புலி சொல்லுது, "உன்ன நான் தப்பிச்சு விட்டுர்றேன். நீ போயிடு. ஆனா கரடி கீழ தள்ளி விட்டுரு. நான் சாப்பிட்டுறேன். ரொம்ப பசியா இருக்குன்னு" சொல்லிட்டு புலி கேக்குது. அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம கரடி கீழ தள்ளி விட்டுறான். ஆனா கரடி கண் முழிச்சுட்டு ஒரு கிளையில வந்து தொங்கிருது. பார்த்தீங்களா? கரடிக்கு இருக்கிற நற்பண்புகள் கூட இந்த மனிதனுக்கு கிடையாது. மனிதனானவன் சுயநலமிக்கமா தான் இருக்கான். அந்த சுயநலத்தால தன்னோட அழிவ தானே தேடி